மா இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம போடுற ஸ்நாக்ஸ்லாம் நல்லா செஞ்சு பார்த்துட்டு நல்ல வரவேற்புமா. ஏன்னா நீங்கள் சூப்பராக சொல்லி கொடுக்குறீங்க. அதே மாதிரி செஞ்சு அதே அவுட்புட் எல்லாருக்கும் கிடச்சிருக்கு. அந்த வகையில் ஒரு போண்டா குடும்பம்ங்கிற பெருமையோடு சொல்கிறேன். போண்டாவில் ஒரு தத்ரூபமான ஒரு நல்ல போண்டாவை ஏதாவது ஒன்று எடுத்து விடுங்க. எப்போ செய்கிற மாதிரி இல்லாமல் இது கொஞ்சம் நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும், கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். அதே மாதிரி நம்ம வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு தான் நம்ம செய்ய போகிறோம். அதுக்கு எப்போவுமே நம்ம வீட்டில் ரவை வந்து ஸ்டாக் இருக்குங்க. எதாவது செய்யணுன்னா ரவையில் தான் அதிகமாக பண்ணுற மாதிரி, அதனால் ரவை வந்து வாங்கி வச்சுருக்கிறேன். அப்படின்னா அப்பா ஒரு ரவை உப்புமா செஞ்சிருவார். அப்பா தான் செய்வார் அதிகமாக ரவை உப்புமாவு. இன்றைக்கி காலையில் கூட ஏன்னா நான் வந்து உதிராக செய்வேனா, அது வந்து அப்பாக்கெல்லாம் பிடிக்காது. அப்பா செய்கிறது எல்லாருக்குமே பிடிக்கும். ஏன்னா கொஞ்சம் அப்படியே இலக்கமாக ஸ்பூனில் எடுத்து சாப்பிட்ற மாதிரி செய்வார். அவருக்கும் ஸ்பூன்லேயே வச்சுன்னு சாப்பிடுவார். சரி அவர் செய்கிற மாதிரியே செய்யட்டும், அதெல்லாம் குறைலாம் சொல்லக்கூடாது, டேஸ்ட் நல்லாயிருக்கும், அதனால் அவர் செய்கிற மாதிரி விட்டால் வேலை மிச்சம் அப்படின்னு. ஆமாம். இப்போ நம்ம வந்து இந்த கப்பில் வந்து 1 கப்பு, நீங்கள் எவ்வளோ பேர் இருக்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி வந்து அதிகப்படுத்திக்கங்க. 1 கப்பு ரவை சேர்த்துக்கிறேன். இதே கப்பில் 1/2 கப்பு வந்து தயிர் சேர்த்துக்கலாம். 1/2 கப்பு தயிர், 1/2 கப்பு வந்து தண்ணி. கொஞ்சம் லைட்டாக புளிச்சு இருந்தால் கூட நல்லாயிருக்கும். பாருங்கள், 1/2 கப்பு வந்து தயிர். இந்த தயிர் இதில் சேர்த்துக்கலாம். இதே கப்பில் 1/2 கப்பு தண்ணி. நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 20 நிமிஷம் வந்து இந்த தயிர் ரவெல்லாம் வந்து நல்லா ஊறணும். நம்ம அதுக்குள்ளே வந்து இந்த போண்டாவுக்கு தேவையான அளவுக்கு வந்து வெங்காயம், பச்சை மிளகாய் இதெல்லாம் கட் பண்ணணும் இல்லையா, அது கரெக்டாக இருக்கும். இது ஊறத்துக்குள்ளே நம்ம வந்து அதை ரெடி பண்ணிக்கலாம். இது ஊற வைக்கிறதுக்கு முன்னாடியோ இல்லை இது ஊற வச்சுட்டோ அது 20 நிமிஷத்தில் வந்து நான் முன்னாடியே வேக வச்சுக்கிட்டேன். 2 உருளைக்கிழங்கு நான் எடுத்த 1 கப்புக்கு வந்து சின்னதாக 2 உருளைக்கிழங்கு எடுத்துக்கிட்டேன். நீங்கள் அதிகமாக எடுத்துக்கணும், அதிகமாக சேர்த்துங்க. கம்மியாக சேர்த்தா கம்மியாக உருளைக்கிழங்கு சேர்த்துங்க. 2 உருளைக்கிழங்கு வந்து வேக வச்சு எடுத்துக்கிட்டேன். கொஞ்சம் நல்லா குழைய வேகணும், ரொம்ப கட்டியாக இல்லாமல் நல்லா குழைய வேகணும் உருளைக்கிழங்கு. உப்பு வந்து இப்போ சேர்க்க வேணாம். நம்ம மாவு பெருசும் இல்லையா, போண்டாக்கு செய்வோம் இல்லையா, உருளைக்கிழங்கு வெங்காயம் எல்லாம் போடும்போது அப்போ நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ உப்பு வேணாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு தட்டு போட்டு மூடி வச்சிடலாம். பாருங்கள், கெட்டியாக இருக்குது. நம்ம 1/2 கப்பு தயிர் 1/2 கப்பு தண்ணிக்கு வந்து இந்த அளவுக்கு கெட்டியாக இருக்குது. போண்டான்றதுனால கொஞ்சம் ரொம்ப தண்ணியெல்லாம் சேர்க்க வேணாம். பத்தலைனா கூட அதுக்கப்புறம் 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாம் நம்ம. இப்போ இது அப்படியே ஒரு பக்கமாக இருக்கட்டும். இப்போ போண்டாவுக்கு என்னென்ன தேவையோ அது எல்லாம் வந்து இப்போ கட் பண்ணி ரெடி பண்ணி வச்சுக்கலாம். ரவை வந்து பாருங்கள் நல்லா ஒரு 20 நிமிஷம் வந்து நல்லா ஊறிடுச்சு. ஒரு பெரிய வெங்காயம் வந்து பொடியாக கட் பண்ணிக்கிட்டேன், கொஞ்சம் நல்லா பெரிய சைஸு. கருவேப்பிலை பொடியாக, கொஞ்சோண்டு ஒரு துண்டு இஞ்சி வந்து நல்லா துருவி எடுத்துக்கிட்டேன். ஒரு 2 பச்சை மிளகா, கொத்தமல்லி எல்லாமே வந்து ரொம்ப நைஸாக பொடியாக கட் பண்ணிக்கணும். இது எல்லாமே வந்து இந்த ரவையோடு சேர்த்துக்கலாம். ஒரு 1/4 ஸ்பூன் வந்து பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். நம்ம ரவையில் போண்டா செய்கிறதுனால கொஞ்சம் வந்து சோடா உப்பு 1 சிட்டிக்கு சேர்த்துக்கலாம், அதிகம் வேணாம், சும்மா 1 சிட்டிக்கு. இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு, போண்டாக்கு தேவையான அளவுக்கு உப்பு. நல்லா வேக வச்சு தோல் உரித்து எடுத்துக்கிட்டு உருளைக்கிழங்கு நல்லா கையில் வந்து நைஸாக கட்டி இல்லாமல் இப்படி மசஞ்சிக்கணும். நம்ம மிக்சியில் கூட அரைச்சிக்கலாம், ஆனால் மிக்சியில் அரைச்சா ரொம்ப நைஸாகிடும். அதனால் இந்த மாதிரி கையிலே வந்து நல்லா மசிச்சுக்குங்க. அதுதான் நல்லா வந்து வேக வச்சுக்கணும். வேக வச்சுட்டா நல்லா மசிஞ்சிடும். 1 கப்பு ரவை தான், சின்ன கப்பில் தானே போட்டோம். இப்போ பாரு எவ்வளோ வருது பாரு. இது மாதிரிலாம் செய்கிறதுக்கெலாம் வந்து கொஞ்சம் அளவு பார்த்து கம்மியாகவே செய்யணும். ஏன்னா நிறையா வரும், உருளைக்கிழங்கு வெங்காயம் எல்லாம் சேர்க்குறோம்ல, அதனால் கொஞ்சம் நிறையாவே வரும். நல்லா மசிச்சுட்டு இப்போ வந்து நம்ம ரவையோட சொத்து எல்லாம் கலந்துக்கலாம். நமக்கு ரொம்ப கெட்டியாக இருந்ததுன்னா சும்மா கொஞ்சோண்டு வந்து தண்ணி வந்து சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்கள், நான் வந்து கலந்ததுலேயே வந்து கரெக்டாக இருக்குது. இதுக்கு மேலே வந்து தண்ணியாக வேணாம். உப்பு எல்லாமே சேர்த்துட்டோம்ல, சோடா உப்பெல்லாம் கட்டியாக இருக்கக்கூடாது. அதனால் வந்து எல்லாம் சேர்த்து நல்லா மசிஞ்சிக்கலாம் உருளைக்கிழங்கோட சேர்த்து. பாருங்கள், இந்த அளவுக்கு வந்து கரெக்டாக இருக்கும். நம்ம எடுத்து எண்ணெயில் போகிறதுக்கு இப்படி கரெக்டாக இருக்கும். இப்போ இது ஓரமாக வச்சுட்டு இதுக்கு ஒரு தேங்காய் சட்னி ஒன்று ரெடி பண்ணிக்கலாம். எல்லாம் ஒரு 1/2 மூடி தேங்காய் வந்து மேல் தோல் எடுத்துகிட்டு இந்த மாதிரி துருவி எடுத்துக்கிட்டேன். சட்னியோடு சாப்பிடும்போது போண்டா வந்து ரொம்ப டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். சின்னதாக ஒரு 3 பச்சை மிளகா, சின்ன வெங்காயம் தான் சேர்த்துங்க. என்கிட்ட சின்ன வெங்காயம் இல்லை, அதனால் பெரிய வெங்காயம் ஒரு சின்ன துண்டு எடுத்து இந்த மாதிரி கட் பண்ணிக்கிட்டேன். ஒரு 5 பல்லு முந்திரியும் டேஸ்ட்டுக்கு தான் சேர்க்குறோம். இஞ்சி ஒரு துண்டு. இது வந்து போண்டாவுக்காகவே நம்ம செய்கிறோம். ஆமாம், சட்னி போண்டாக்காக. தண்ணி சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி
நைஸாக. இது வந்து ஹோட்டல் ஸ்டைலில் இந்த மாதிரி தான் செய்வாங்க. நம்ம உளுந்து வடைலாம் சாப்பிடும்போது கொடுப்பாங்க பாருங்கள் சட்னி, அந்த டேஸ்ட்டு வரும் சூப்பராக. அதிகமாக தண்ணி சேர்க்காம கொஞ்சம் லைட்டாக இந்த மிக்சியில் மட்டும் அப்படியே அலசி ஊற்றிக்கலாம். 1 ஸ்பூன் எண்ணெய், கொஞ்சம் உளுத்தம்பருப்பு கடுகு சேர்த்து தாளிச்சிக்கிட்டேன், அதை சட்னியில் சேர்த்துக்கலாம். சட்னி வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம வந்து போண்டா வந்து செஞ்சுக்கலாம். எண்ணெய் ஒரு பக்கம் ஊற்றி வச்சுட்டு எண்ணெயை வந்து சூடு ஏறிடுச்சு. ஒரு முறை வந்து போண்டா செய்யும் போது மாவு வந்து இப்படி கலந்துருங்க, நல்லா கலந்துட்டு எடுத்து போகிறதுக்கு ஈஸியாக இருக்கும். உங்களுக்கு சைஸ் எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு வந்து நீங்கள் போட்டுங்க. நம்ம இதில் வந்து எந்த மாவு, மைதா, கோதுமை, கடலை மாவு எதுவுமே சேர்க்கல, வெறும் ரவை, உருளைக்கிழங்கு தான் சேர்த்துருக்குறோம். ஆனால் சாப்பிட்றதுக்கு வந்து அவ்வளோ டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும். ஒரு 1/4 மணி நேரத்தில் செஞ்சிடலாம். ஏம்மா? ஆமாம். இந்த ரெடி ரவை பண்ண 5 நிமிஷம், ஊற வைக்க 10 நிமிஷம், இது இல்லை ஒரு 20 நிமிஷம் செஞ்சிடலாம். அரை மணி நேரம் வச்சுக்கேன். ஏன்னா உருளைக்கிழங்கு வேக வைக்கணும். ஆமாம், அது உருளைக்கிழங்கு ஒரு பக்கம் வேகும் போதே நம்ம இதெல்லாம் கலக்கும் போது எல்லாம் அப்படி கணக்கு போட்டால் ஒரு 10-15 நிமிஷத்தில் ஆகிடும். ஆமாம், ஏன்னா ஊற வச்சுருக்கோம்ல. ஆமாம். 10 நிமிஷம். ரவைன்றதுனால கொஞ்சம் டைம் எடுக்கும் வேகத்துக்கு. ஸ்டவ் வந்து கொஞ்சம் மீடியமாக வச்சுங்க, ரொம்ப ஃபுல்லாக வைக்க வேணாம். எந்த பலகாரம் செஞ்சாலும் ஓரளவுக்கு வந்து கொஞ்சம் மீடியமாக இருந்தால் தான் அது நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கும். சரி, இப்போ ரவை வந்து கொஞ்சம் இதுவும் இல்லை, கொஞ்சம் கலந்து கொடுத்துடலாம். ஒரு பக்கம் வந்து கலர் வந்துடுச்சு பாருங்கள். பாருங்கள், போண்டா வந்து நல்லா வெந்துடுச்சு. இப்போ எடுத்துக்கலாம். சின்ன சின்னதாகவும் போடுங்கம்மா, குட்டி குட்டியாக. குட்டி குட்டியாவா? ஆனால் பெருசாக இருந்தால் தான் போண்டா மாதிரி இருக்கும். ரொம்ப குட்டியாக போட்டாலும் மொறுமொறுன்னு ஆகிடும். ஆமாம், இதுவே மொறுமொறுன்னு தான் இருக்கும். மேலே உள்ளே வந்து நல்லா சாஃப்டாக இருக்கும், மொறுமொறுன்னு இருக்கும். கொஞ்சம் சாப்பிட்றதுக்கு ஒரு 4 போண்டா கொடுத்தா சரியாக இருக்கும். குட்டி குட்டியாக போட்டால் செய்யறதுக்கும் லேட் ஆகும். நல்லா இருக்கு பார்க்க. வெறும் ரவையில் செய்கிறதுனால நல்லா தான் இருக்கும். நம்ம வீட்டில் வந்து மைதா மாவுக்கு எல்லாரும் அதை சாப்பிடாதீங்க நிறையா கமெண்டில் போட்டிருப்பாங்க. இப்போல்லாம் அவ்வளோ செய்கிறதே இல்லை நான். அதுன்னு அது பிடிச்சி போச்சு தானே. ஆமாம். இப்போ என் பையனுக்காக கொஞ்சம் அதோட சைஸ் வந்து சின்ன சின்னதாக போடணும். அதுக்கு சட்னி வேறு இருக்குது. சட்னிக்கு தான் நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. ரவை தயிர்ன்றதுனால கொஞ்சம் சப்புன்னு இருக்கும்ல, அதனால் வந்து சட்னி செஞ்சுக்கிட்டிங்கன்னா கார சட்னி கூட செஞ்சுக்கலாம். ஆனால் தேங்காய் சட்னி டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஆனால் கம்மியாக தான் போடுறோம், ஆனால் நிறையா வருது. அப்புறம் அதிகமாக சாப்பிட வேண்டியதாகிடும் தானே. அதுதான் குட்டி கப்பில் போடுறேன் நான். அப்போ உனக்காக சின்ன சின்ன போட்டேன்டா, குட்டி குட்டியாக. குட்டியாக இருக்கிறதெல்லாம் நீ தான் சாப்பிடணும். நான் சாப்பிட்டுக்கிறேம்மா. எங்கம்மா குட்டி குட்டியா? இது பாரு எவ்வளோ பெருசு, இது பாரு எவ்வளோ சின்னது. தெரியுதா இல்லையா உனக்கு? 4 ஒரு பங்கு போடுன்னா 2 பங்கு போடுற மாதிரி நல்லா இருக்கு பார்க்க. ஒரு போண்டா ஒரு வாய்க்கு தான் வரும். நீ சொன்ன மாதிரி செஞ்சதுனால சட்னியோடு தொட்டு சாப்பிடு. நல்லா சுட சுட போண்டாக்கு, ரவை போண்டா, ரவை உருளைக்கிழங்கு வச்சு போண்டாக்கு, இல்லை ஹோட்டல் ஸ்டைலில் தேங்காய் சட்னி. சூடுமா? சின்னது சூடாக இருக்கும், பெருசு எடுத்துக்க. ஃபஸ்ட்டு செஞ்சது சூடு இருக்காது. இதில் இஞ்சி இருக்குது. சட்னிக்கு நல்லாயிருக்கும், சூப்பராக இருக்கு. மா செமையாதுமா. நல்லா இருக்கா? நான் நிறையா நம்ம சேனல் ஆரம்பத்துலலாம் ஏன் செய்யலைன்னா, பிரியாவுக்கு வந்து ஃபுல்லாகவே வந்து தமிழ் ஃபுட் மசாலா வந்து ஸ்நாக் மட்டும்தான். நிறைய டெய்லி செஞ்சு போகிறதுனால நம்மளும் அதே போட்டு எல்லாம் அதிகமாக செலவு வேறு. அப்புறம் வந்து எவ்வளோ செய்ய முடியும் எல்லாம் வீட்டில் அப்படின்றதுனால நான் வந்து அந்த அளவுக்கு வந்து எதுவுமே செய்யலை. இப்போ பிரியா கல்யாணம் பண்ணி போனதுனால நம்ம சேனலுக்கு நம்ம போட்டு தானே ஆகணும் அப்படின்றதுனால இப்போ தான் நான் செய்யவே ஆரம்பிக்கிறேன். டேஸ்ட் நல்லா இருக்குமா? சூடாக சாப்பிட்டு இந்த மாதிரி சூடாக செஞ்சு சட்னியை வச்சு சாப்பிட்டோம்னா
நல்லா திருப்தியாக சாப்பிட்லாம் எல்லாருமே. ஆமாம், சட்னியோடு சாப்பிட்டா நல்லாயிருக்கும். உங்களுக்கு தேங்காய் சட்னி வேணால் தேங்காய் சட்னி செஞ்சுங்க, இல்லைன்னா கார சட்னி செஞ்சுங்க. எது செஞ்சினாலும் ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்களும் இதே மாதிரி சாயங்காலத்தில் வந்து திடீர்னு வந்து நம்ம செய்யணும், வீட்டில் எந்த மாவுமே இல்லைன்னா ரவை இருந்ததுன்னா உருளைக்கிழங்கு தான் டக்குன்னு வந்து ஒரு ஸ்நாக் இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க. வரவங்களுக்கு ஒரு கெஸ்ட்டு வந்தால் கூட நம்ம இந்த மாதிரி ஒரு சட்னியோடு கொடுக்கும்போது இது நல்லா சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் போயிட்டு உங்ககிட்ட கேட்டு எப்படி செய்யணும்னு அவங்க வீட்லேயும் செஞ்சு சாப்பிடுவாங்க. அதனால் வந்து ஒவ்வொரு முறை வித்தியாசமாக செய்யும் போது எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். நீங்களே இதே மாதிரி நான் சொன்ன அளவு வச்சு செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி.